டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். வேலை தேடும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு விவரங்களை வழங்குகிறது வேலை வரும் நேரம் பகுதி. எந்தெந்த நிறுவனங்களில் என்னென்ன காலி பணியிடங்கள் உள்ளன விவரங்களை பார்க்கலாம். மத்திய அரசின் நிறுவனத்தில் உதவி பயிற்சியாளராக பணிபுரிய விரும்புவோருக்கான வேலை வாய்ப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற மத்திய அரசின் நிறுவனத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. கல்வி தகுதியாக இளங்கலை வணிகவியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் பொது பிரிவை சேர்ந்தவர்கள் 60% மதிப்பெண்களும், SC/ST பிரிவை சேர்ந்தவர்கள் தேர்ச்சி மதிப்பெண்களும் பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் மற்றும் 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு மற்றும் கணினி தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 200 ரூபாயும், SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 19/11/2024 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டாடா ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணி செய்ய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. டாடா ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள நிர்வாக எழுத்தர் பணியிடங்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அனைத்து பட்டப்படிப்பு முடித்தவர்களும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் மற்றும் 28 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் எழுத்து மற்றும் திறன் சார்ந்த தேர்வு மூலம் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் விண்ணப்ப கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இணையதள முகவரி மூலம் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 17/11/2024 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் கள உதவியாளராக பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள கள உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதியாக முதுநிலை பட்டப்படிப்பை முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேசிய தகுதி தேர்வு முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் தங்களின் முழு விவரத்தை அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 28/11/2024 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் துறைமுக ஆணையத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. சென்னை துறைமுக ஆணையத்தில் காலியாக உள்ள நிர்வாக பொறியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பில் 5 வருட அனுபவம் இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் மற்றும் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணத்தில் இருந்து அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இணைய முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 25/11/2024 என்று கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசில் பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய விதை மேம்பாட்டுக் கழகத்தில் நிரப்பப்பட உள்ள உதவி மேலாளர், மேலாண்மை பயிற்சியாளர்கள் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்வி தகுதியாக சம்பந்தப்பட்ட துறையில் முதுநிலை பட்டம் மற்றும் இளங்கலை பட்டம் பெற்று இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதவி மேலாளர் பணிக்கு 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் தகுதியானவர்கள் என்றும், மேலாண்மை பயிற்சியாளர் பணிக்கு 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் தகுதியானவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினர்களுக்கு கட்டணத்தில் இருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் கணினி அடிப்படையிலான தேர்வு மூலம் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களையும் அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
விண்ணப்பிக்க கடைசி நாளாக 30/11/2024 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 22/12/2024 அன்று தேர்வு நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைய உள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. அரசு பணியில் உள்ள காலி பணியிடங்கள் முதல் தனியார் வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்து பிரத்யேகமாக நியூஸ்7 தமிழ் செய்தி வழங்க உள்ளது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழுடன்.